பார்ட்டி பில்டிங்ல அவங்க எஃபோர்ட் இன்வெஸ்ட் பண்ணல நினைக்கிறீங்க? அவங்க இன்வெஸ்ட்லாம் பண்ணாமல் இல்லை. கமலும் ரஜினியும் நம்ம எல்லாரோட ரொம்ப விவரம் அறிந்தவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 45 வருஷமா 2 பேரும் வந்து சினிமாவில் கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள். கமலா எப்படியும் ரஜினிகாந்த் சில 1000 கோடிக்கு சொந்தக்காரராக இருப்பார். கமலஹாசன் எப்படியும் சில 100 கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார். மணி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல பார்ட்டி அதுதான் அது சொல்லிட்டு வரோம். ஸோ பணம்ன்றது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். நான் ஏன் இந்த உதாரணத்தை சொன்னேன்னா, கமல் வந்து சில 100 கோடிகளுக்கும் ரஜினிகாந்த் என்பவர் சில 1000 கோடிகளுக்கும் அதிபராக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் என்பது பணத்தின் பங்களிப்பு, த ரோல் ஆஃப் மணி இன் பாலிடிக்ஸ், அதுவும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எவ்வளோன்றது நம்ம எல்லாரையும் விட கமலுக்கும் ரஜினிக்கும் நல்லா தெரியும். அப்போ தெரிஞ்சுதான் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்போ அந்த அதில் தேவைப்படக்கூடிய பணம் என்பது, அதில் புழங்கக்கூடிய பணம் என்பது அவர்களுடைய பணம் இல்லை என்பது ஒரு குழந்தைக்கும் தெரிந்த அறிவு. நம்முடைய சிஸ்டம் படி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். நீங்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிக்கணும்னா 234 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு தொகுதியில் ஜெயிக்கணும்னா கூட நீங்கள் வந்து 30% ஓட்ஸை டச் பண்ணணும். வேண்டுமானால் சில தொகுதிகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தொகுதிகளில் வேணால் அது 28% இருக்கலாம் மொழியை. மற்றபடி நீங்கள் வந்து 234 கான்ஸ்டுவன்சிஸில் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் 99% கான்ஸ்டுவன்சிஸில் வந்து அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸில் சட்டமன்ற தொகுதிகளில் போலாகக்கூடிய பதிவாகக்கூடிய வாக்குகளில் 30% நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு சீட்டாக ஜெயிக்க முடியும். ஆனால் 234 தொகுதியிலையும் ஒருவர் போட்டிட்டு 20% ஓட்டு எல்லா தொகுதியிலையும் அக்ராஸ் த போர்டு வாங்குறாரு. ஏன் 25% வாங்குறாருனா கூட அவர் சைபராக தான் ஆவார். இதுதான் இந்த சிஸ்டத்தோட கோளாறு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்களில் யூபியில் ப்ரிடாமினென்ட்லி யூபிலையும் ஓரளவு மத்திய பிரதேஷ்லையும் மாயாவதியோட பகுஜன் சமாஜ் கட்சி 3 கோடி வாக்குகளை வாங்கியது. 3 கோடி வாக்குகளை வாங்கி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. 543 542 தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் 3 கோடி வாக்குகளை 2 மாநிலங்களில் வாங்கிய பகுஜன் சமாஜ் கட்சியால், மாயாவதியால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அப்போ இது என்ன சிஸ்டம்? அப்போ 30% நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா தான் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களால் எத்தனை தொகுதிகளில் உங்களால் 30% சீட்டை வந்து நீங்கள் 30% ஆஃப் ஓட்ஸை வந்து பதிவாகக்கூடிய கான்ஸ்டுவன்சிஸில் வாங்க முடியும்? அரிதினும் அரிது. இன்னொன்று சார், எனக்கு வந்து நான் என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்ததில் ரொம்ப வித் ஹம்பிள்னஸ், ரொம்ப அடக்கமாக, ரொம்ப வந்து நான் வந்து தாழ்மை உணர்ச்சியோடு சொல்லிக்கிறேன். என்னென்னே தெரியாமல், தேர்தல்னா என்னென்னே தெரியாமல், பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்னென்னே தெரியாமல், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்னால் என்னென்னே தெரியாமல் எப்படி வந்து இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு திமுக அண்ணா திமுக பெரிய கட்சிகள் எப்படி பிரசவ வேதனை அனுபவிக்கிறாங்கன்றதை பற்றின எந்த புரிதலும் இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிடுவோம், நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடுவோம், ஜெயிச்சிடுவோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, 10 தொகுதி இல்லை 50 தொகுதி, நான் ஆட்சியை பிடிச்சிடுவோம்லாம் பேசுறது இருக்குது பார்த்தீங்களா. 118 சீட்டு ஜெயிக்கணும் மினிமம். நம்ம சொன்ன இந்த கால்குலேஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எனக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்குதுன்னு கிடையாது, உண்மை இதுதான். நீங்கள் 30% டச் பண்ணிங்கன்னா தான் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். 118 தொகுதிகளில் நீங்கள் 30% எப்படி டச் பண்ணுவீங்க? 65,000 பூத், 65,000 பூத்துலேயும் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, போடக்கூடிய 2 கட்சிகள் திமுக அண்ணா திமுக தான். இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகள்கிட்ட போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் கூட நீங்கள் பண்ண முடியாது. அப்படி மீறி பண்ணிங்கன்னா 2 பேரும் அதை பலி அவங்கள சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் நல்லதா கெட்டதா எத்திக்கல் ஆங்கிளில் பேசுங்கன்னா அது வேறு ஆர்குமெண்ட். நான் என்னவா இருக்குன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆகவே இன்னைக்கு இந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சவங்க, நான் தேர்தலில் போட்டி போடுவேன், தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் தான் வருவேன், போட்டி போட்டு உடனே ஜெயிச்சு ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வட்ட செயலாளர் சதுரங்க செயலாளர் பதவியெல்லாம் ஒழிச்சுன்னு பேசுறதுலாம் எந்த அளவுக்கு பகுத்தறிவுக்கு பொருந்தது என்பதை வந்து நான் வந்து உங்களோட முடிவுக்கே நான் விட்டுறேன். நான் ஏன்னா எலெக்ஷன்ஸ்ன்றது வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அஃபேர். அந்த பணப்புழக்கம் பற்றி நீங்கள் பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. ரஜினி கமல் 2 பேருமே அவங்களோட சொந்த பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டாங்கன்ற. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, அப்போ பணம் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுனாலும் நானும் நீங்களோ அதை பொது வெளியில் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரங்கள் வேணும். எனக்கு தெரியலாம், உங்களுக்கு கூட தெரியலாம், இன்னும் சிலருக்கு தெரியலாம், நண்பருக்கு தெரியலாம். ஆனால் அவர் வந்து பொது வெளியில் வைக்கணும்னு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் நான் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா பேச முடியாது, கிசுகிசுவாக வேணால் பேசிக்கலாம். ஆனால் ஒன்று உண்மை, இவங்கெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு வந்து 118 கோடி வாங்கக்கூடிய ஒரு நடிகர், ஒரு படத்துக்கு 20 கோடி வாங்கக்கூடிய நடிகர், இவங்கெல்லாம் வந்து இந்த சமூக அமைப்பை பற்றியும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும்
பணம் படுத்தும் பாடு என்ன என்பதை பற்றியும் நம்மை விட இவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஊரை திருத்துகிறேன் என்று வந்த நடிகர், சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்லி வந்த நடிகர், அவர் படத்தை வந்து 190 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் கொடுத்து பார்த்துறான் ஒருத்தன். 3 பேரோட 6000 ரூபாய் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இளைஞன், 25 வயது இளைஞன், 6000 ரூபாய் சம்பளத்தை 3 பேர்கிட்ட 3 ஃப்ரெண்ட்ஸோட போய் 3 டிக்கெட் 6000 ரூபாய், ஒரு டிக்கெட் 2000 ரூபான்னு வாங்கி பார்த்துட்டு போகிறான். இதுதான் இதுதான் வந்து சமூகம் கெட்டுப்போச்சு, இதுதான் சிஸ்டம் கெட்டுப்போச்சு. இந்த சிஸ்டத்தில் இந்த அமைப்பில் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவரு தான் கை காசை போட்டு இந்த அரசியலில் மாற்றங்களை கொண்டு வந்து நாட்டை திருத்தணும்னு பெரிய அக்கறை இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, நான் அவர் பாஷையில் சொல்கிறேன், ஆண்டவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது.